மலர்களை கூட்டி போய் உன் அண்ணன் கூட்டி வச்சா இல்லம்மா என் கூட இருக்கிறது பார்த்து செய்யாத குற்றத்திற்காக சாட்டை கொண்டு வேட்டையாடுகிறீர்கள். நாங்கள் செய்த தவறு ஏழையாக பிறகு ஐயா ஏழையாக பிறந்து விட்டுமே தவிர பார்ப்பவர்களை பார்த்து இல்லி நடிகாரர்களுக்கு நாங்கள் வாழ்க்கை நடத்தவில்லை ஐயா. உண்மையாக உழைக்கின்றோம், சத்தியமாக உழைக்கின்றோம். நான் என்ன தவறுமையை செய்யவில்லை ஐயா. நான் ஒரு உத்தமன், நான் ஒரு நிரபராதி ஐயா. நான் ஒரு நிரபராதி. அது பிச்சைக்கார நாயே, அது இறந்த நாயே, ஒருவேளை சாப்பாட்டுக்கு விதியில்லாத நாயே, அது தட்டி போட்டு இறப்பிட்டு திருப்பாடு அது பிச்சைக்கார நாயே. என்னுடைய மகளை கூட்டி போய் உன் அண்ணன் கூட்டி வச்சடி அது கூட்டி கொண்டு இளவரசிய நம்ம திருமணம் செய்து கொண்டா தங்கச்சி நல்ல திருமணம் செய்து வைக்கலாம் என்ற பணத்தாசை எங்களை சொல்லாமல் சொல்லால் கொள்ளாதீர்கள் ஐயா, சொல்லால் கொள்ளாதீர்கள். உண்மையாக உரைக்கிறோம் ஐயா, நாங்கள் என்ன தவறுமையை செய்யவில்லை ஐயா. நாங்கள் ஏழையாக பிறந்த காலத்தினால் எங்களுக்காக பாதாடைக்கு யாருமே கிடையாது ஐயா. உனக்கு திருமண ஆசை வந்து விட்டால் உன்ன போல அந்த பிச்சைக்கார வீட்டுல போய் பெண் நானா உன் மகளை கிளப்பிடத்தில் நிறுத்தி நானா அவரது மகளை கற்பியால் சூறையாக நிறுத்தி செய்யவில்லை ஐயா. படித்தவன் சொன்னால் சபைக்கு இருக்குமா, படைத்தவன் சொன்னால் சபையை இருக்குமா ஐயா. சாட்சியில் அவனுக்கும் சாதிடமில்லா சங்கிடமும் சபைக்கு அதுபோல ஆகிவிட்டது எங்கள் நிலைமை ஐயா. சாட்சி இல்லாமல் இப்படி சஞ்சலத்தில் அகப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் ஐயா. நான் தான் தவறு செய்கிறேன் உண்மை. அப்படி நீங்கள் உரைப்பது உண்மையானால் உன் மகளை அடுத்து கேட்பார்கள் ஐயா. உண்மை என்ன தெரியும். அதாவது செஞ்ச தப்புக்கு சாட்சி வர சாட்சி ஆனந்தி, வருகின்ற வெள்ளிக்கிழமை உடைய அண்ணனுக்கு மணிமுடி சுற்றி விழா. அதற்கு மலர்வனம் சென்று மலர்களை பறித்து மாலையாக தொடுத்து முதல் மாதம் போட வேண்டிய மலர்வனம் சென்றது அல்லவாடி. அந்த மலர்வனத்திலே உன்னை கட்டி பிடித்து உன்னை கற்பழித்தவன் இதோ என்று பார்த்து சொல்லுமா. இவனா பாரு, எனக்கு பார்வையே தெரியலப்பா. என்னமா சொல்ற? பார்வை தெரியல. என்னமாச்சு? அந்தவனை சென்று மலைகள்லாம் பறித்து மாலையாக தொடுத்து அந்த குளத்தில் நீராடுவதற்கு இறங்கிட்டம்பா. அந்த குளத்தில் நீராடுவதற்கு இறங்கிய போது யாரோ அதிகாய முனிவரா அந்த குளக்கரையில் இருந்து அடிப்பாவி, இது ஆண்டவனுக்கு தெய்வத்துக்குரிய நீராயிட்டு இந்த நீரை அசுத்தம் செய்து விட்டாயே அப்படி என்று உன் கண்ணிருந்து இப்படிப்பட்ட செயலை செய்தாயே. உன் இரு பார்வை தெரியாம போகிட்டு சாபத்தை மகளே மகளே பார்வை தெரியவில்லை. அழுதி சுவாமி, நான் தெரியாம செய்த தவறுக்காக எனக்கு இப்படிப்பட்ட சாபம் கொடுத்து விட்டு நான் அரண்மனைக்கு போக முடியாது. அதை விட எனக்கு கொலை செய்திருக்கலாம் சுவாமி. எனக்கு எதுக்கு இந்த வாழ்க்கை என்று அழுது. ஆமா, நீ யார் என்று கேட்டார். நான் விஜயபுரி நாட்டை ஆளக்கூடிய விஜயவர்மணி மகள், என் பெயர் ஆனந்தி சுவாமி என்று கூறினேன். அந்த மன்னன் மகளானி, அவன் நல்லவனாயிட்டு எவ்வளவு நல்லது செய்த மாமன்னன் அவர். அவருக்கு மகளா பிறந்து இப்படிப்பட்ட இழிவான செயலை செய்து விட்டாய் என்று கூறி, உனக்காக இல்லாவிட்டாலும் உன் தந்தைக்காக உனக்கு சாப விமோசனம் கொடுக்கிறேன் என்று கூறி என்ன கூறினார் தெரியுமா? 12 ஆண்டுக்கு ஒரு முறை பாரிஜாத மலர் பூத்து அந்த அன்னையின் மடியிலே போய் விழுமா. அந்த மலரை கொண்டு வந்து கசக்கி அந்த சாரையை கண்ணிலே விட்டால் உன் இருமையும் தெரியும் என்று கூறினார். அது மட்டும் இல்லப்பா, பிறகு என்னமா நடந்தது? அது பிறகு அதை கொண்டு வருபவர் யாராக இருக்க வேண்டுமா தெரியும்? தாய்க்கு தலைமகனாக இருக்க வேண்டும், சத்தியம் காத்த உத்தமனாக இருக்க வேண்டும், உண்மையை பேசுபவனாக இருக்க வேண்டும், தன் தாரத்தை தவிர மற்றவர்கள் தாயாகவும் தங்கையாகவும் நினைத்தவனாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட உத்தமன் சென்றால்தான் அந்த பாரிஜாதம் அதை கொண்டு வர முடியும்னு சொல்லிவிட்டாருப்பா. அப்படிப்பட்ட உத்தமன் நம்ம நாட்டில் யாரு இருக்கு? இல்ல நான் இருக்கும்போது எங்க பட பட
போச்சா தாயை தமக்கே நினைக்க முடியுமே. ஏய். நான் போறேன் மச்சான். ஏய். நான் போறேன். எத்தனை நேரம் உனக்கு தூக்கி போட்டு சேர்ந்து கூட்டு வர்றது காது வலிக்குதுடா பாவி நல்லா போலீஸ் கிட்ட உதவாகத்துலயே உடம்ப வளர்த்தங்களாம் ஏய், இந்த மாதிரி உத்தம யாரா இருக்காங்க? இந்நாட்டில் போர் பிடிச்ச நிலைமை நானே. போய் மேல ஐயா வாயா தவறு செய்யவில்லை என்று எத்தனையோ முறை எடுத்துக் கொள்கிறேன். ஆனால் என் வார்த்தையை கேளாமல் நான் தான் தவறு செய்தேன். ஏய் தவறாக புரிந்து கொள்கிறேன். நான் தவறு செய்யவில்லை என்பது உண்மையானால் இப்போது உன் மகள் உரைத்த பிரகாரமே தாய்க்கு தலைவன் நானே சத்தியத்தை காத்த உத்தமன். அந்த செய்யாத தவறுக்காக என் மீது நீங்கள் தவறாக நினைத்துக் கொள்கிறீர்கள். ஆகையால் நான் தவறை செய்யவில்லை என்று நிரூபிக்க வேண்டும் என்றால் இப்போதே செல்கிறேன். அந்த பாலியலை நானே கொண்டு வருகிறேன். நீ சின்ன பையன்டா, ஏழப்பட்டவன்டா. ஏய் இன்னும் வாழ்கிற வளர்ந்து எவ்வளவு வாழ்க்கையில் அனுபவிக்கிறது இருக்கு. அவன் ஆம்பளை போய் வரட்டும். ஆகையால நீ போச்சவங்கள ஒண்ணு பண்ண போவாரு சேரணுமா? ராஜா சொல் பேச்சுக்கல, நான் போயிட்டு வரேன் விட்டுரு. அவசரே என்ன? ஏன் நமக்கு அதானே அவனுக்கு விதி முடிஞ்சு போச்சு. ஆளு நாளைக்கு வேணாம். அவன் சாக போறான். அதான் வீதிய போற சனினே வாய விட்டு வரைக்கும் கூப்பிடுறான். அழிய போற விளக்கு கூட விட்டு எரியுது. கால சுத்துற பாம்பு அடிக்காத கூடாது. அதானே ஆமா. அவன் சாக போறான். சத்தா நமக்கு தான் இருக்குது. தேவையான என்னுடைய மகளுக்கு கண் பருவ வேண்டும். ஆமா ஆமா ராவத் வண்டி கண் பாருடா கேட்க வேண்டாம். கண் பாரு கிடைக்கணும். அதான். அவன் போறான். உன்னுடைய மகளை கொண்டு வர முடியுமா? ஐயா என் உயிரை அதற்கு விட்டாலும் விடுவதை தவிர வாஜன மலரெல்லாம் இந்த நன்மைக்கு வரவே மாட்டேன். சரி புறப்படு மலரோடு வா. ஐயா இப்போது வாஜன மலரை கொடுப்பதற்காக நான் புறப்படுகிறேன். ஆனால் ஒன்று எனக்காக சொந்தம் என்று சொல்வதற்கு என் தங்கை வந்தார். இவர் மட்டும் நான் சென்று வருவதை என் தங்கைக்கு யாரையா பாதுகாப்பு? ஓடாம பாரு நாய் ஓடுற மாதிரி ஓடுறான் பாரு பாதுகாப்பா. ஒரு கேள்வியை விட்டு வைக்கிறா பாய். ஒரு கேள்வியை கூட விட்டு வைக்கிறா. உத்தமரா உத்தமர் என் மச்சான் தெரியும் என்ன பத்தி. அங்கு சென்று மலரை கொண்டு வர வரை உன்னுடைய தங்கைக்கு நான் இருக்கின்ற பாதுகாப்பு போதுமா? நாங்க பாத்துக்கிறோம். நாட்டிலே யாருமே உங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. என் நாட்டையே காக்கக்கூடிய கொத்தமணிகள் உங்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையால் என் தங்கையை இதே இடத்தில் விட்டு செல்கிறேன். நான் சென்று வருவரை என் தங்கைக்கு நிகழ்வரையா நான் பாதுகாப்பு இருக்கின்றேன். மலரோடு வர வேண்டும். ஆமா நாம் யாருக்கு என்னமா தீங்கு செய்தோம்? யார் குடியை நாம் கெடுத்தோம்? யார் உண்ணும் உணவிலே நாம் மண்ணைக்கு வந்தோம்? உண்மைதானா? எதற்காக நம்முடைய வாழ்விலே விதி விளையாட வேண்டும்? விதி விளையாட முடியுமா? நம்முடைய வாழ்விலே சதி விளையாட விட்டது தையா சதி விளையாட நமக்கா இந்த சோதனை? நமக்கா இப்பேற்பட்ட ஒரு கோடியில் இரு மலர்கள் மலர்கள் இறந்ததம்மா பிறந்ததம்மா அண்ணன் தங்கை உறவு முறை மலர்ந்ததம்மா மலர்ந்ததம்மா ஒரு கொடியில் இரு மலர்கள் பிறந்ததம்மா பிறந்ததம்மா ஒரு கோடியில்
உண்மைதான் அண்ணா. இப்படியெல்லாம் சாட்டை கொண்டு வேட்டியாடி உண்மைதான். நம்மை தவறாக புரிந்து கொண்டாரா? தவறையே செய்யவில்லை என்று எத்தனையோ முறை எடுத்துக்கொண்டு உண்மைதான். நம்முடைய வார்த்தையை ஏற்கவே இல்லையே தங்கா. தங்கா பாரதிய மலரை நானே கட்டுவினேன். மாபெரும் மன்னர் கூட சபையிலே சபதமேற்று விட்டுடுமா? அந்த சபதத்தை காப்பாற்றுவதற்காக சிறப்பகுதி பாரதிய மலரை நானே கொண்டு வர நான் சென்று வருவதை அரண்மனையை மன்னர் உரைக்கு வார்த்தையை கேட்டு பத்திரமாகமா. அப்படியா? நான் சென்று உன்னை நான் எப்படி பிரிந்து செல்ல போகிறேன்?